Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Exercise 1.12 ஓட ஃபர்ஸ்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Solve the following equation by using Cramer's rule. Cramer's rule படி இந்த following equation நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் கொடுத்துட்டாலே நம்ம வந்து XY தான் கண்டுபிடிக்கணும். சால்வ் கொடுத்தாலே XY தான் கண்டுபிடிக்கணும். Cramer's ruleனா இந்த டெல்டா இப்போ வந்து டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல் அதேமாரி சம் பாருங்கள் அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு. இப்போ வந்து பிரித்து எழுதிக்கலாம் 2 3 3 5 இங்கே வந்து எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 7 9. ஃபஸ்ட்டு வந்து டெல் கண்டுபிடிக்கணும். டெல்னா இந்த வேல்யூட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். del is equal to 10 minus 9 del is equal to 1. இப்போ del xனா இது வந்து x இது y, del xனா இந்த வேல்யூவில் இது சப்ஸ்டிட் பண்ணணும். del xனா இந்த ஃபஸ்ட்டு காலமை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த 7 9 அப்படியே பண்ணணும். இப்போ வந்து del x is equal to 7 9 3 5. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 7 5 are 35 9 3 are 27. இப்போ இது ரெண்டையும் பண்ணோம்னா del xோட வேல்யூ 8. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது வந்து del y கண்டுபிடிக்கணும். del yனா இந்த வேல்யூ இந்த செகண்ட் காலம் இருக்குல்ல, இந்த செகண்ட் காலமுக்கு வேலை அந்த 7 9 எழுதணும். அப்போ வந்து 2 3 7 9. இப்போ வந்து இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 18 minus 21 is equal to minus 3. del y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து x is equal to del x by del. இப்போ del x என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 divided by del பார்த்தீங்கன்னா 1 is equal to 8. இப்போ y பார்த்தீங்கன்னா del y divided by del is equal to minus 3 by 1 is equal to minus 3. சம் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை கைஸ், வெல்கம் டு TT Max 12th Standard Business Max Chapter 1 Exercise 1.2 ஓட ஃபர்ஸ்ட் கொஷனோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த அதேமாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை பிரித்து எழுதிக்கலாம். 5 3 3 7 x y equal to 17 31. இப்போ இதை வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5 3 3 7 டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 35 minus 9 வேல்யூ 26. டெல் வந்து 26. இப்போ வந்து del x கண்டுபிடிக்கணும். del x equal to del xனா இந்த ஃபர்ஸ்ட் காலமில் வந்து இதை வந்து எழுதிக்கணும். 17 31 3 7. இப்போ del வேல்யூ கண்டுபிடிக்கணும். 17 into 7 is equal to 119 minus 31 into 3 is equal to 93. So 119 minus 93 is equal to 26. இப்போ வந்து நம்ம del x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ del y கண்டுபிடிக்கணும். del yனா செகண்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறது. 17 5 3 something 5 3 17 31. இப்போ வந்து del வேல்யூ வந்து 5 into 31 5 into 31 equal to 1 5 into 31 equal to 155. 3 into 17 is equal to 51. இப்போ வந்து 155 minus 51 is equal to 104.
வந்து டெல் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, டெல் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸ் வேல்யூ வந்து 26, டெல்லோட வேல்யூ 26, இது கேன்சல் ஆகி 1 ஆகும். del y is equal to del y by del is equal to 104 divided by 26. இதோட வேல்யூ வந்து இது அடிச்சா 1, இது அடிச்சா 4 is equal to 4. Therefore x is equal to 1, y is equal to 4. Some understand நினைக்கிறேன். Thank you for watching. Hi guys, welcome to TT Max 12th standard business max chapter 1 exercise 1.2 ஓட ஃபர்ஸ்ட் சம்மோட தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து இதையும் வந்து கிராமர் ரூல் படி நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் வந்து 2x2 மேட்ரிக்ஸில் இருந்துச்சு. இப்போ வந்து 3x3 மேட்ரிக்ஸில் அதனால பயப்படாதீங்க. இது வந்து அதே மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். 1 1 1 -2 -2 sorry -1 -1 1 -3 x y z equal to 314. இப்போ வந்து டெல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல் வேல்யூ வந்து இது வந்து டிட்டர்மினேட் பண்ணோம். இது வந்து டிட்டர்மினேட் பண்ணால் ஃபஸ்ட்டு 2, இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -2னா இப்போ டேட்டா +2 போட்டுக்கலாம். அடுத்து -1, இது மைனஸ் இருக்குது, 1 எடுத்துக்கணும். இந்த ரோயும் மறைச்சிக்கிட்டோன்னா 1 3 1 1s are -1 ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் டேரெக்டாக -1. இந்த இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். -2 -1. இப்போ வந்து 2 இது மைனஸ் பண்ணால் -1 -1 into -4 -1 into -3. இப்போ வந்து -2 + 4 + 3 +4 + 3. இப்போ வந்து 4 + 3 7 -2 + 7. டெல்லோட வேல்யூ வந்து 5. டெல்லோட வேல்யூ வந்து 5. இப்போ நம்ம டெல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கிறதுல வந்து இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். 3 1 4 1 1 -2 -1 1 3. இப்போ வந்து இந்த வேல்யூ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது வந்து ஈக்குவல் டு 3. இந்த ரோவையும் காலமையும் மறைச்சிக்கிட்டு பேலன்ஸ் இது வந்து டிட்டர்மினன்ட் பண்ணும். 1 3 is 3 -2 வந்து +2 டேட்டா எழுதிக்கலாம். -1 இப்போ வந்து இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு 1 3 is 3 -4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அதில் டேட்டா மைனஸ் எழுதிக்கலாம். இந்த ரோவை மறைச்சிக்கிட்டு இது மைனஸ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா -2 -4. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 5 -1 -1 -1 into -6. இப்போ வந்து 3 5 are 15 -1 -1 +1 -1 to -6 +6. இப்போ வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 16 22. இதுதான் டெல் எக்ஸோட வேல்யூ. சாரி காய்ஸ், இங்கே ஒரு மைனஸ் போட்டுவிட்டேன். அப்போ வந்து இங்கே மைனஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துலையும் வந்து மைனஸ் வரும். அப்போனா வந்து இங்கே வந்து 1 இங்கே வந்து -1, இங்கே வந்து -7, இங்கே வந்து 6 தான். அப்போ இந்த இடத்துல வந்து -3 + 7, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. -1 into -7 + 7, இங்கே வந்து -1 into -6 + 6. இப்போ வந்து வேல்யூ வந்து இதில் வச்சுன்னா 4 + 6 10. டெல் எக்ஸ் வேல்யூ வந்து 10. இது டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்னா செகண்ட் காலமில் வந்து அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 1 1, செகண்ட் காலமில் வந்து 3 1 4,
-1 1 -3. ஒரு சிம்பிள் மைனஸ் விட்டாலே ஒரு ஹோல் வேல்யூ தப்பாக போயிடுது. அதனால் மைனஸ் மட்டும் இப்போ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது வந்து 2, இது என்னன்னா -3 -4 -3, இதையும் மாற்றிக்கிட்டு இதையும் மாற்றிக்கிட்டோன்னா -3 -1. இப்போ வந்து -1, இதையும் மாற்றிக்கணும். 1 4 is 4 -1. இப்போ வந்து 2 2 -7 -3 into -4 -1 into 3. இப்போ வந்து இதோட வேல்யூ வந்து -14, இதோட வேல்யூ வந்து -12, இதோட வேல்யூ வந்து -3. சாரி இது +12. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ வந்து இதையும் மைனஸ் போனோன்னா -2 -2 -3 -5. டெல்லோட வேல்யூ வந்து -5. வந்து டெல் செட் கண்டுபிடிக்கணும். டெல் செட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்படியே இருக்கும். தேர்ட் காலம் மட்டும் அந்த 3 1 4 எடுத்து எழுதிக்கணும். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 இந்த ரோ இந்த காலம் வச்சுக்கிட்டு 4 + 2 -1, இந்த ரோ இந்த காலம் வச்சுக்கிட்டு 1 4 is 4 -1 1 is 1 +3, இந்த ரோ இந்த காலம் வச்சுக்கிட்டு -2 -1. இப்போ வந்து 2 2 6 -4 -1 into 3 plus 3 into -3 equal to 2 6 are 12. -1 into 3 -3 plus 3 into -3 -9. இப்போ வந்து இது என்னன்னா வேல்யூ வந்து நமக்கு 0 வருது. டெல் இசட்டோட வேல்யூ 0. இப்போ வந்து x is equal to del x by del. del x வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, இது டெல்லோட வேல்யூ வந்து 5, இது கேன்சல் பண்ணால் 2. இப்போ வந்து y-ஓட வேல்யூ வந்து y-ஓட வந்து del y டிவைட் பை del, del-ஓட வேல்யூ வந்து -5 டிவைட் பை 5, இது பண்ணோன்னா -1. இங்கே வந்து z-ஓட வேல்யூ வந்து del z டிவைட் பை del. del z-ஓட வேல்யூ வந்து 0, del வந்து 5, இது பண்ணோன்னா 0 தான் வரும். இப்போ வந்து del z is not exist. Some understand நினைக்கிறேன். Thank you for watching. Hi guys, welcome to TT Max 12th standard business max chapter 1 exercise 1.2 ஓட ஃபர்ஸ்ட் சம்மோட ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது வந்து கிராமர் ரூல் படி சால்வ் பண்ணணும். அப்போ வந்து இது வந்து பிரித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2, இப்போ இது வந்து பிரித்து எழுதிக்கலாம். 6y 3 -2 1 -1 -3. இங்கே வந்து xy z equal to 6 5 -7. இப்போ இது டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். del is equal to 1 y போட்டேன் தெரியாமல். இந்த ரோவை இந்த காலம் மாற்றிக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரோவை இந்த காலம் மாற்றிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணோம். -9 -2 ப்ளஸ் அப்புறம் திரும்ப ஒரு -2 -1. இது வெட்னி இது மல்டிப்ளை பண்ணால் -6, இதே மல்டிப்ளை பண்ணால் -6 + 6. இங்கே வந்து +1, இது இந்த காலமே இந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டு இந்த 2 -2 2 into -2 -4 3s are -80. இப்போ வந்து 1 into 9 -9 -2 வந்து -11
-1 இது 0 ஆகிடும். அப்போ இது வந்து கேன்சல் ஆகிடும். +1 × -22 இப்போ வந்து -11 -22 = -11 -22 = -33. இதான் வந்து டெல்லோட வேல்யூ. இப்போ வந்து நம்ம ΔX கண்டுபிடிக்கிறோம். இப்போ ΔXனா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்துட்டு 6 5 -1 போடணும். டேட்டா எழுதிட்டேன். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 6 வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதை மறந்துடாதீங்க. இது போட்டால் தான் வந்து இங்கே மைனஸ் சைன் வரும், ப்ளஸ் சைன் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ வந்து 6 இந்த ரோவையும் இந்த காலமையும் வரைச்சிக்கிட்டா இதுதான் இருக்கும். இது டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து இது மல்டிப்ளை பண்ணால் -9, இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ். அப்போ வந்து மைனஸ் ஆல்ரெடி இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆகிடும். திரும்ப -1 போடணும். இப்போ வந்து 2. இங்கே வந்து -1 இதையும் மல்டிப்ளை பண்ணால் -15, இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆகிடும். திரும்ப ஒரு மைனஸ் வரும், அதனால் -7. இங்கே வந்து +1 இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு இதையும் இதோட வேல்யூ டிட்டர்மினேட் பண்ணால் இது வந்து 10 -10 இது வந்து மைனஸ் ஆஃப் அப்படின்னா வந்து ப்ளஸ் 21 is equal to 6 × -11 -1 × 15 -7 அப்போ வந்து -22 plus 1 into -10 plus 21 plus 11. இப்போ வந்து டேட்டா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். -66 plus 22 plus 11 plus 11. இப்போ வந்து இது ப்ளஸ்ஸாக இருக்கிறத வச்சு ப்ளஸ் பண்ணிடலாம். -66 plus 33. இப்போ வந்து ஆன்சர் வந்து -33. ΔXோட வேல்யூ வந்து -33. நம்ம ΔY கண்டுபிடிக்கணும். ΔY வந்து இந்த செகண்ட் காலம் வந்து 6 5 7 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அதை எடுத்துட்டு இப்போ வந்து = டிட்டர்மினன்ட் வேல்யூ இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வந்து 1 இது மல்டிப்ளை பண்ணால் -15 இது மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி ஒரு மைனஸ் கேன்சல் ஆகிடும். திரும்ப ஒரு மைனஸ் வரும், அதனால் -7. இங்கே வந்து -6 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு இதையும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 2 - 3 -6 -6 வந்து +6 வந்து 0 கேன்சல் ஆகிடும். +1 இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 - 7 2 × -7 -14 6 5 are -30 1 into இதையும் மல்டிப்ளை பண்ணால் -22 இது வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும், ஏன்னா 0 ஆகிடும். அதனால் நம்ம அதை அப்படியே டேட்டா கேன்சல் பண்ணிட்டு இதை எழுதிக்கலாம். இங்கே வந்து +1 into இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -44 இது வந்து -22 -44 வேல்யூ வந்து -56. இதுதான் ΔYயோட வேல்யூ. நம்ம ΔZ கண்டுபிடிக்கணும். இப்போ ΔZ கண்டுபிடிக்கிறது வந்து இந்த தேர்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு 6 5 -1 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். டேட்டா சப்ஸ்டிட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வந்து இங்கே 1 2 இந்த ரோவை இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டோன்னா இதுதான் இருக்கும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 3 5 are 21 -21 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, -1 ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 2 5 are 10 -1 இந்த ரோவையும் இந்த காலமி மறைச்சிக்கிட்டோன்னா இதுதான் இருக்கும். இது டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து -2 into -7 to -40 இது மல்டிப்ளை பண்ணோன்னா -30 +6 இந்த ரோவை இந்த காலமி மறைச்சிக்கணும். இது மல்டிப்ளை பண்ணால் -4 இதையும் மல்டிப்ளை பண்ணால் 18. இப்போ
இப்போ வந்து 1 into -11 -1 into -44 இங்கே வந்து +6 into -4 into -18 equal to -22. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இது -11 இதே மல்டிப்ளை பண்ணால் +44 இது மல்டிப்ளை பண்ணோன்னா அதே மல்டிப்ளை பண்ணால் 1 -132. வந்து மைனஸ் ஆக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடலாம். -143 + 44. இப்போ இது மைனஸ் பண்ணோன்னா வந்து -99. இதான் வந்து டெல் ஜெட்டோட வேல்யூ. இப்போ வந்து டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். இப்போ வந்து டெல் இசட் வந்து டெல் எக்ஸ் வந்து -33. டெல்லோட வேல்யூ வந்து -33. இப்போ டெல்லோட வேல்யூ வந்து -33. இதுதான் கேன்சல் ஆகி மைனஸ் கேன்சல் 1. வந்து y இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து -66. டெல்லோட வேல்யூ வந்து -33. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். 133 is 33, 233 are 66. வந்து வேல்யூ வந்து 2. இசட் வந்து இசட்டோட வேல்யூ வந்து டெல் இசட் பை டெல். டெல் இசட்டோட வேல்யூ வந்து -99. வந்து -99 பை -33. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆகி 3 வரும். சம் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். guys, welcome to TTMax 12th standard business max chapter 1 exercise 1.2 ஓட ஃபர்ஸ்ட் சம்மோட சப்டிவிஷன் பார்க்கலாம். வந்து இது வந்து கிராமர் ரூல் படி பிரித்து எழுதணும். இது வந்து பிரித்து எழுதிக்கலாம். 1 2 5 4 -6 -2 3 6 3. இது வந்து x y z is equal to 2 -3 -5. இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து டெல் இஸ் ஈக்குவல் டு sorry 1. இது மல்டிப்ளை பண்ணோன்னா -60 are 18. இது மல்டிப்ளை பண்ணோன்னா +12. இப்போ வந்து இங்கே வந்து ப்ளஸ் இது வந்து -4 இன்ட்டு இது மறைச்சிக்கிட்டு இது மல்டிப்ளை பண்ணோன்னா 6 -30. இப்போ வந்து +3 இது மறைச்சிக்கிட்டு இது மல்டிப்ளை பண்ணோன்னா -4 -+30. இப்போ வந்து மைனஸ் பண்ணி எழுதணும்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா -18 + 12. அப்போ நான் வந்து 12 - 18 வந்து 6 -4 இன்ட்டு -24 + 3 இன்ட்டு -26 இஸ் ஈக்குவல் டு -6 4 × 24 வந்து +96. இங்கே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது. இப்போ வந்து 3 × 26 இஸ் ஈக்குவல் டு 78. இப்போ வந்து மைனஸாக இருக்கிறது வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். 78 + 6 இஸ் ஈக்குவல் டு -84 + 96. ஆன்சர் வந்து 12. டெல்லோட வந்து 12. கைஸ், இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடுங்க. இங்கே வந்து -4 இருக்குது. மைனஸ் வந்து லெஸர் நம்பராக தான் இருக்குது. அதனால் நான் இங்கேயும் இதை ஆட் பண்ணிட்டேன். இங்கேருந்து வராது. அப்போ வந்து இங்கே ப்ளஸ். அப்போ வந்து டெல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டெல்லோட வேல்யூ வந்து டெல் இஸ் ஈக்குவல் டு 168. வந்து நம்ம டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம 2 - 3 - 5 போட்டாச்சு. இப்போ வந்து டிட்டர்மினேட் பண்ணலாம். ஃபஸ்ட் 2 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரோவை இந்த காலமையும் கேன்சல் அதாவது மறைச்சிக்கிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணால் -18, இதையும் மல்டிப்ளை பண்ணால் +12. ஏன்னா வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் பண்ணணும். அப்போ -2 ப்ளஸ் ஆகிடும். இங்கே வந்து -4. இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கிட்டா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து -9. இதையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வந்து +30. இங்கே வந்து +3. இந்த ரோவை இந்த காலம் மறைச்சிக்கணும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் +6. இதையும் மல்டிப்ளை பண்ணால் +30. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -30.
இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 2 இது மைனஸ் பண்ணால் -6 இது மைனஸ் பண்ணால் +21 இது மைனஸ் பண்ணால் -24. இப்போ இந்த இடத்துல வந்து இது மல்டிப்ளை பண்ணால் -12 இதையும் மல்டிப்ளை பண்ணால் -84 இதையும் மல்டிப்ளை பண்ணால் -72. இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. இந்த இடத்துல வந்து டெல் ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 168. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் -168 வருது. இப்போ வந்து நம்ம டெல் ஒயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த செகண்ட் வேல்யூக்கு எடுத்துகிட்டு 2 - 3 - 5 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து டிட்டர்மினேட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது 1 இதையும் மல்டிப்ளை பண்ணால் -9 இதையும் மல்டிப்ளை பண்ணால் -30. இங்கே எல்லாரும் மைனஸ் இருக்கும், இல்லை +30 -2 இந்த காலம் மறைச்சிக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6 இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 30 -30 +3 இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது -10 இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது +15. இப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பண்ணால் +21. இந்த 1 இந்த மல்டிப்ளை பண்ணால் இது அதே வேல்யூ தான் வரும். -2 இன்ட்டு இது மைனஸ் பண்ணால் -24 ப்ளஸ் இதையும் மைனஸ் பண்ணால் -5 சாரி +5 21. இந்த இடத்துல வந்து -2 ப்ளஸ் ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணால் 48 + 15. இப்போ இதோட வேல்யூ வந்து 84. therefore del y is equal to 84. இப்போ வந்து del z கண்டுபிடிக்கலாம். del zக்கு வந்து தேர்ட் வேல்யூ வந்து 2 - 3 - 5 போட்டுக்கலாம். இப்போ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து +1 இதையும் மல்டிப்ளை பண்ணால் +30 இது மல்டிப்ளை பண்ணால் +6. இங்கே ஒரு ரெண்டு மைனஸ் இருக்கும், இல்லை -6. இங்கே வந்து -4 இது இந்த ரூபா இந்த குழம்பு வச்சுக்கிட்டா இது மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வந்து -6 இது மல்டிப்ளை பண்ணால் +15. சாரி இங்கே -10 இது மல்டிப்ளை பண்ணும்போது 10 ஆகும். இப்போ வந்து +2 இதையும் வச்சுக்கிட்டா இது மல்டிப்ளை பண்ணோம் -4 இது மல்டிப்ளை பண்ணால் -30 + 30 இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதனால் 24 டேட்டா போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே வந்து +5 -4 × 5 இங்கே வந்து +2 இன்ட்டு இங்கே வந்து 24 இஸ் ஈக்குவல் டு இங்கே 24 அப்படியே வரும். -4 × 5 = 20. இந்த இடத்துல வந்து +2 × 24 48. இப்போ இதோட ஆன்சர் வந்து சர்காஸ் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 30ல் 4 போயிடுச்சுன்னா 26. தெரியாமல் 24 போட்டேன். அப்போ இங்கே வந்து வேல்யூ வந்து 52. இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் வேல்யூ வந்து இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் வேல்யூ வந்து 56. இப்போ வந்து டெல் கண்டுபிடிக்கலாம். XYZ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வந்து del XYZ கண்டுபிடிச்சிக்கலாம். del x is equal to del x is equal to del x by del. இப்போ வந்து del x ஓட வேல்யூ வந்து 168, டெல்லோட வேல்யூ வந்து 168. இதையும் அடிச்சோம்னா -1. del y ஓட வேல்யூ வந்து 84, டெல்லோட வேல்யூ வந்து 168. இது வந்து 184 is 84, 284 சார் 168. அப்போ வந்து 1/2 is equal to 0.5.
del x வேல்யூ 56, del z வேல்யூ 56, del y வேல்யூ 168 is equal to 1/3 is equal to 0.3. Some understand இருக்குன்னு நினைக்கிறேன். Thank you for watching.